நம்ம சித்தியை கடத்திட்டு போயிருக்காங்க. நாம பார்த்துட்டு அமைதியா இருக்கோம். நாம என்னக்க பண்ண முடியும்? நாம தான் சின்ன பிள்ளையாச்சே. தேன்மொழி சித்தியை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். நம்ம கிட்ட இவ்வளவு பாசமா இருந்தாங்க. எனக்கு அழுகையா வருது. தேன்மொழி சித்தியை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அத எப்படி காப்பாத்த போறோம்? அம்மா அப்பெல்லாம் தேட போயிருக்காங்க. ஆனாலும் நாமளும் ஏதாவது ஒண்ணு பண்ணதான் செய்யணும். சித்தி நோட்டு வாங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே காணாம போயிருக்காங்க. நாம ஏன் அங்கெல்லாம் போய் தேடக்கூடாது? ஆல்ரெடி அப்பா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சிசிடி கேமராவை செக் பண்ணிட்டாங்க. ஆனா சித்தி அந்த கடைக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க நோட்டுல இருந்து வேற பக்கம் போயிருக்காங்க. அத எந்த சைடு போனாங்கன்னு தெரியலையா. நான் ஒண்ணு சொல்றேன், அதபடி எல்லாரும் செய்றீங்களா? என்னன்னு சொல்லு, நாங்க செய்றோம். நம்ம ஊர்ல இருக்க எல்லா வீட்லயும் போய் பாப்போம். ஒருத்தர் வீடு கூட விடக்கூடாது. மேல மாடி கீழ் வீடு எதையும் விடக்கூடாது. தோட்ட வீடு எதையும் விடக்கூடாது. எல்லாத்துலயும் போய் தேடுறோம். ஒருவேளை சித்தியை கடத்திட்டு போறவன் நம்மள பாத்துட்டா? நாம சின்ன பிள்ளைங்க தானே. நம்ம ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்ன? அதானே. ஒரு வீடு இல்லாம தேடுவோம். மாடி வீடு, தோட்ட வீடு எதையும் விட வேண்டாம். அப்புறம் அந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, அப்புறம் அந்த பெரிய பெரிய வீடா இருக்குமே, ஆளே நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குமே, அது என்ன சொல்லுவாங்க? பழைய காலத்து ஓட்டு வீடு. அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்குல்ல. எல்லா பக்கமும் தேடுவோம். கரெக்டான ஐடியா. எல்லாரும் ஒட்டுமொத்தமா போனா ஒருவேளை கடத்துனவே நம்ம கண்டுபிடிச்சுவான். எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு தெருவை பிரிச்சுட்டு போவோம். ஒரு தெரு, ஒரு சந்து கூட விட வேண்டாம். ஒரு வீடு கூட விடக்கூடாது. மாடி வீடு, தோட்ட வீடு, பண்ணை கிண்ணை எதையும் விட வேண்டாம். ஒண்ணு விடாம தேடுங்க. எவ்வளவு தூரம் ஏறி பார்க்க முடியுமோ ஏறி பாருங்க. நம்மளால முடியல. முடியும். எதுல வரைக்கும் நம்மளால ஏற முடியும். அப்ப என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு வீடு இல்லாம தேடலாம். ஒருவேளை அவன் கடத்தி நம்ம ஊர்ல வச்சிருந்தா நம்ம சித்தி நம்ம கண்டுபிடிச்சலாம்ல. கரெக்ட். கண்டிப்பா கடத்திட்டு போனவன் நம்ம ஊர்ல தான் வச்சிருக்கணும். ஆமா, கண்டிப்பா கடத்தினவன் இந்த ஊரை தாண்டி போயிருக்க முடியாது. என்னடா சொல்றீங்க? என்ன பிள்ளைங்கள சொல்றீங்க? எதுக்கு தருண் மாமா உங்களை விரட்டுறாங்க? தேன்மொழி சித்தி போனை கேட்டு விரட்டுறாங்க. தேன்மொழி சித்தி போனை உங்ககிட்டயா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நாங்க கடத்தருக்கு போனோம். அங்க ஒரு வாரமா கடந்தது. ஆமாக்கா, அதுல அந்த கடத்துனானே அவன் கூட தெரியுதா? அது மட்டும் இல்ல, தேன்மொழி சித்தி கிஷோர் கிஷோர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. அதுக்கு தான் தருண் மாமா எங்களை விரட்டிட்டு வராங்க. போனக்கா இல்லன்னு தோச்சு வந்து சொன்னாங்க. நாங்க கொண்டுட்டு ஓடி வந்துட்டோம். அந்த போனை கொண்டா? இருக்கா, நான் பத்திரமா வச்சிருக்கேன். இரு, என் பேண்ட் பேக்குள்ள தான் இருக்கு. பத்திரமா எடுடா. அதுல நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தேன்மொழி சித்தி இங்க தான் எங்கேயோ இருக்காங்க. அவங்கள வாயை பத்தி தான் தூக்கிட்டு போதாங்க. பார்த்தோம். பாவம் சித்தி. நம்ம எப்படியாச்சும் காப்பாத்துவோமா? நம்ம சித்தி காப்பாத்திடலாம். சீக்கிரம் போன் எடுடா. இந்தாங்கக்கா. ஏய், இது நம்ம பெரிய தெருவு தானே? ஆமாடா, இது நம்ம பெரிய தெருவே தான். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோமே, அந்த தெரு தானே இது? அக்கா, இந்த தெருல யாருமே இருக்க மாட்டாங்களே. அக்கா, அது பேய் தெருன்னு சொல்லுவாங்க. அதான் யாருமே வர மாட்டானே. இந்த கடத்திட்டு போனவன் அங்க கொண்டு சித்தி வச்சிருக்கா. மொத இந்த தெருக்கு நம்ம எப்படி போக? போற வழியெல்லாம் முள்ளாலா இருக்கும். பரவாயில்ல, சித்தியை காப்பாத்தணும். வழியெல்லாம் பார்க்க கூடாது. ஆமா, எப்படியாவது தேன்மொழி சித்தியை காப்பாத்தணும். எவ்வளவு அழுவ அழுதாங்க பாருங்க. சித்தப்பாவும் அழுதாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வாங்க, நாம சித்தியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். ஒரு கண்டிஷன், வீட்ல இருக்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது. முத நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை சித்தி அங்க இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்களை கூட்டிட்டு போலாம். அவசரப்பட்டு நம்ம கூட்டிட்டு போய் ஏதாவது ஆயிட்டுனா கடத்திட்டு போனவே உசாரா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாவனா? கரெக்ட். முத நம்ம சித்தி இருக்க இடத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டு வரலாம். ஆமா, சீக்கிரம் வாங்க. இந்த தெருக்கு எப்படி போறோம்னே எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நிறைய வாட்டி தருண் மாமா என்ன கூட்டி போயிருக்காங்களே பைக்ல. அப்படியா? வாங்க, எனக்கு நல்லா வழி தெரியும். பிள்ளைங்களா, அம்மா வராங்க, சத்தம் போடாதீங்க. என்னம்மா? டா, மீனாம்மா போன் அடிச்சிருக்காங்க, போய் பேசுங்க. அம்மா. ஆமா, மீனாம்மா உங்ககிட்ட எல்லாம் பேசணுமா? போய் பேசுங்க, போங்க. போன் சார்ஜர்ல கிடக்கு, எடுத்து பேசுங்க.
ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாக்கு கால் பண்ணி பேசலாம். அந்த போனை கொண்டா. என்னங்கக்கா? ஹலோ அம்மா, சொல்லுங்களா? அம்மா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணுமா. என்னம்மா தங்கம், சொல்லு. அம்மா, சித்தி போன் கிடைச்சிருக்குமா எங்க கிட்ட? என்ன சொல்றீங்க? ஆமாமா, தேன்மொழி சித்தி போன் எங்க கிட்ட கிடைச்சிருக்கு. சரி, இத பாரு, சலசலப்பு உண்டாக்காதீங்க. அது யாருக்குமே தெரிய வேண்டாம், சரியா? நாங்களும் அதுதாம்மா நினைச்சோம். எப்படியா வெளியில தெரிஞ்சிட்டுனா ஒருவேளை கடத்தின வேற எங்க கூட்டிட்டு போயிட்டானா? அதுல சித்தி எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு ஏதாவது இருக்குதா? ஆமாமா, சித்தி கத்துறது எல்லாமே கேக்குது. ஆனா வீடியோ தெளிவா இல்ல, ஆடுது. ஆனா அதுல ஒரு தெருவே நம்ம ஊர்ல இருக்குமா. என்னமா சொல்ற? ஆமாமா ஆமாமா, அந்த தெருவை நான் நம்ம ஊர்ல பாத்துர்க்கேன். நாங்க எல்லாரும் பாத்துர்க்கோமா. சரி, அப்படினா நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? என்னமா, என்ன வேணா சொல்லுங்க, நாங்க செய்றோம். அந்த ஒரு தெரு தான உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த தெரு இல்லாம வேற எந்த தெருவாலும் சித்தி கடத்தி வச்சிருக்கலாம். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரிங்கம்மா. சரி. புரியுதுமா. சரிம்மா, ஓகேம்மா. பாரு, போன் ஆன்ல இருக்கட்டும். அம்மா உங்க கூட இருக்கதா நினைச்சுக்கோங்க. எந்த பயமும் எதுவும் வேண்டாம், சரியா? நீங்க அன்னைக்கிளி பேத்தி, அத மறந்துடாதீங்க. நாம தைரியமா இருக்கணும், கோழையா இருக்க கூடாது. உங்களை நீங்க சின்ன பிள்ளைங்க நினைக்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்க புத்திசாலித்தனமும் மூளையும் யாருக்கும் இருக்காது. நீங்க உங்க வழியில யோசித்து பாருங்க. எப்படி வேணாலும் யோசிங்க. யோசிச்சு எப்படியா சித்தி காப்பாத்துக்கு வழி பாருங்க. அம்மா உங்க கூடயே தான் இருக்கேன். ஒருவேளை நீங்க பாக்கிறதுல சித்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துவேன். ஓகேம்மா, இது போதும்மா. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிரலாம். குறிப்பா இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், ஓகே? இல்லம்மா, நாங்களும் அதுதான் நினைச்சோம். நீங்களும் யார்கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல, நீங்க எல்லாம் ஒற்றுமையா கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணனும் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி பண்ணுங்க, ஓகே? ஓகேமா. அக்கா, நாம என்னக்கா பண்ண போறோம்? எல்லாமே பண்ண போறோம். எல்லாரும் நான் சொல்றபடி கேளுங்க. அக்கா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அதிக பசிங்கத்தரம் பண்ணாதேன்னு போடா, எனக்கு எல்லாமே தெரியும். இப்படிதான் அந்த செல்ல லாக் பண்ணி வச்சிட்ட. இப்பவே எல்லாம் தெரியும் சொன்ன அப்புறம் தான் இருக்கு. நான் உனக்கு அக்காங்கத மறந்துறாத. ஏ சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கல்ல பாரு, நான் உனக்கு அண்ணன் ஐ காட்றேன். ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. ஏய் பாப்பா, அக்கா, நீ ஒரு தெருவை பாத்தியே, அது எங்க இருக்கு? வாங்க காட்றேன். நான் சொல்றேன், இவளை நம்பி போவாதீங்க. தெரியும்னு சொல்லுவா, ஆனா இவளுக்கு எதுவுமே தெரியாது. டேய், நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்டே மோதிக்கிட்டு இருக்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம போக முடியாது. வாங்க கிளம்பலாம். அக்கா வாங்க, எனக்கு வழி தெரியும். இன்னைக்கு எங்க கொண்டு தள்ள போறாள யாருக்கு தெரியும். அக்கா, நீங்க தனியா போங்க, நானும் கிஷோரும் தனியா போறோம். நானும் இவன கூட வரேன். ஐயோ இவங்க வேற. சரி அக்கா, நீ என்ன செய்ய போற? இதுல பெரிய பசங்க திலிப்பனுதான். திலிப்பன், உங்க சைக்கிள் எடுத்துக்கிடுங்க. நான் சொல்ற இடத்துக்கு போறீங்களா? சைக்கிள் எடுத்து நாங்க கிளம்புறோம். மேட்டு தெருல ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்க. ஆமா, ஒரு டாக்டர் வீடு. அங்க போ. அம்மா அங்கதான் உன்னை போக சொல்லிருக்காங்க. சரி, போறேன்ட்டு நேரா டைரக்டா போயிடாத. பெண்வாசல் வழியா ஒரு சின்ன கம்பி கேட்டு போட்டிருக்கோம். அதை தாண்டி போனேன்னா ஒரு ஏணிப்படி இருக்குமா, இரும்பு கம்பியில. அது வழியா போக சொன்னாங்க அம்மா. ஏன் இத்தனை சுத்தி? நான் நேரா வீட்டுக்கு போயிருந்தேனே. சரி, நீ சொல்லு, நான் கேட்கறேன். டேய், நம்ம யார் கண்ணிலே படக்கூடாதுடா. அக்கா, நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் பின்வாசலுக்கு போயிருங்க. டேய் கிஷோர், உங்க ரெண்டு பேர்த்தால எங்க வேணாலும் நுழைய முடியும். அதனால எப்படியாவது ஜன்னல் வழியா நுழைஞ்சி வீட்டுக்குள்ள போயிருங்கடா. அக்கா, என்னால போக முடியும்க்கா. இவ வந்தா நான் போக மாட்டேன், காட்டி கொடுத்துருவா. அங்க போய் தனக்கு தான் எல்லாம் தெரியும்பா காட்டி கொடுத்துருவா. இவ கூட நான் போக மாட்டேன். ஐயோ, இப்படி சண்டை போடுவீங்க. நான் இவ கூட தான் போறேன். இங்க பா, நீ என்ன ரொம்ப சாதிக்க. உனக்கு எதுவே தெரியட்டாலும் தெரியும் சொல்லி என்ன சேர்த்து மாட்டி விட்டுருவ. அக்கா, நான் இவ கூட போக மாட்டேன். நானும் கிஷோரும் தனியா போறோம். நான் உங்க கூட தான் வருவேன். ஏன் இப்படி எங்களை பாடா படுத்துற? நான் உங்களை பாடா படுத்ததுக்குன்னே பிறந்தவாடா. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தாண்டா டிராவல் பண்ணணும். இப்ப இல்லடா, வயசானதுக்கு அப்புறம் நீங்க என் கூட தாண்டா இருக்கணும். ஐயோ, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம். அக்கா அக்கான்னு சொல்லுவ, எனக்கு கீழே படிச்சுக்கிட்டு இருக்க. அது ஏன் மிஸ்டேக் இல்ல, அம்மா தமிழ் அம்மா மேலதான். என்ன கொஞ்சம் பிந்தி சேர்த்துட்டாங்க. பிந்தி சேர்க்கல,
நீ பிஞ்சி பிறந்த அதனால கொண்டு சேர்த்திருக்காங்க. நான் சீனியர் கேஜி படிக்க, நீ ஜூனியர் தானே படிக்க. டேய், இப்ப அது ரொம்ப முக்கியமாடா. ஆனால நான் உனக்கு அக்கா. அக்கா அக்கா இந்த வார்த்தை சொல்லி சொல்லி என்ன கவுத்திட்டு இருக்கல்ல. இரு, உனக்கு இருக்குது. நான் வந்ததுக்கு அப்புறம் உன் கூட தான் இருப்பேன். இப்பவே உன் கூட இருக்கதால எங்களால எதுவுமே பண்ண முடியல. வளர்ந்ததுக்கு அப்புறமும் எங்க கூட இருப்பியா? என் வாழ்க்கையே போச்சு. டேய், வாழ்க்கை பத்தி பேசுற வயசாடா உனக்கு? பாக்கா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. டேய், போயிரு. சரி, சண்டை போடாதீங்க. நான் சொல்ற வேலை செய்யுங்க. கிஷோர், மதன், அப்புறம் அன்பரசி, நீங்க 3 பேரும் அந்த தெருவுக்கு போங்க. நீங்க 3 பேரும் தான் எலி குஞ்சு மாதிரி இருக்கீங்க. 3 பேரும் எங்க வேணாலும் நுழைய முடியும். காத்து புகாத இடத்துல கூட இவங்க நுழைஞ்சிருவாங்க. அதனால இவங்க முன்வாசல் வழியாவே போட்டோம். அன்பரசி கூடயே என்ன கோத்து விடுதியே. அவளை பத்தி நீங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவளை பச்சை புள்ளையாவே பார்க்காத. அவ பச்சை புள்ள இல்ல, பச்சை விஷம். நான் உனக்கு அக்கா, மறந்துடாத. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல? நீங்க பின்கேட் வழி வந்துருங்க. பயப்படாத, நாங்க சரியான நேரத்துக்கு அங்க வந்துருவோம். நீங்க வந்துருவீங்கல்ல? இல்ல, எங்களுக்கு வேற வேலை இருக்குது. நீங்க போங்க. சரி. நீ வீட்ல இரு. நாங்களே எங்க போயிருக்கேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? மீனாவும் செம்பகமொழியும் மேல மாடியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. தெளிப்பனும் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. கிஷோரு, மதனு, அன்பரசி தூங்கிட்டாங்க. அவ்வளவுதானக்கா? குட். யார் கேட்டாலும் இப்படியே சொல்லு. நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. யாரு வீட்ல இல்லன்னா நான் சொன்ன வேலையை முடிச்சிரு. அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். நீங்க கிளம்புங்க. சரி, நாங்க வரோம். அக்கா, வரும்போது தேன்மொழிச்சியோட வரணும். என்ன ஒருத்தரை காணோம்? அம்மா, என்ன ஒருத்தரை காணோம்? அன்பரசி, மதனே, கிஷோரு அவங்களுக்கு தூக்கமா வருதா. புது வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓ, அந்த பிள்ளைக்கு சாப்பிடலையே. நான் போய் கூட்டி வந்துட்டா? இல்ல, அவங்க தூங்கிட்டாங்க. ஓ, சரி. அவ அன்னைக்கிலேயே செம்பகமொழியலாம் மீனா வந்தா? அவங்களுக்கு ஏதோ ஹோம்வொர்க் எழுதணுமா. இப்பதான் புது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த தெரு வழியா போயிட்டு இருக்காங்க. தேன்மொழிச்சியை கண்டுபிடிக்கணும். குமாரப்பா எங்க கிளம்பிட்டு இருக்காங்க. நானும் குமாரப்பா கூட போறேன். வீட்ல பத்திரமா இருந்துக்கிடுவியா? நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பேச்சொன்னு சரி இல்லையே. இது வேண்டத வேலை பாக்குதுவளோ? உண்மையிலே எல்லாரும் படிக்கதான் பண்ணாவளா? ஆமாம்மா, என்னம்மா சந்தேகம்? நீ பேசுறதா எனக்கு சந்தேகமாவே இருக்குது. எல்லாரும் படிக்கதான் போயிருக்காங்க. நீ ஏன் போகல? யார் உங்ககிட்ட சொல்லுவா? ஓ, அப்படியா? ஆமாம்மா, நான் உள்ள போய் தூங்க போறேம்மா. சரி, போ, கதை பூட்டிட்டு தூங்க. சரிங்கம்மா. என்ன ஒண்ணு போல எல்லாரும் போக மாட்டாவல? இவன் முழிக்க முடியும் சரியில்லையே. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ? கேஸ் சொல்லாரு தமிழே, கேஸ் சொல்லாரு. என்னம்மா? என்ன? ஒண்ணு இல்ல. இவன் முடியே சரியில்லையே. என்ன சந்தேகப்படுதாவ? அது வந்து எங்க போனா? அப்ப ஏதோ இங்க போட்டிருக்கல பிளான். எங்க போனாலும் இங்க தானே வரணும். இங்க எந்த தலை நின்னாலும் அன்னைக்கு பேத்தனி வீட்லயே கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு டென்ஷன் கிடையாது. அன்பரசி பின்னால வாழாடு பாருல. இவன் வந்து நாம எப்ப போவடா? உடம்பட்டுக்கால ஒட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிட்டே வாழல. வந்துட்டே. லேட்டா வந்துட்டு இவள பில்டப் பத்தியா? அவ குணமே அதாமல. டேய், ஸ்பீடாவே நடக்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி நடந்து நம்ம எப்பண்டா போவே? சொல்லும்போது கூட நான் நம்பலடா. இப்ப நம்பறேன்டா. கால கொடுமைடா, கால கொடுமை. நமக்கு பின்னாடி வந்துட்டு நாம நின்னதுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி போயிட்டு எப்படி பில்டப் பண்றா பாத்தியா? இதெல்லாம் இவங்களால மட்டும் நம்மள முடியும். அதே இவங்க பண்ணதாண்டா கியூட்டா இருக்கும். நாம பண்ணோம்னா நீ எல்லாம் ஆம்பளை பையனால வெக்கமா இல்லையால அப்படின்னு நம்மள மானங்கிட்ட கேள்வி கேட்பாங்களே. அதே இவங்கெல்லாம் பண்ணுனா கியூட்டா இருக்கும்ல. பையனை பொறுக்கவே கூடாதுல. நம்ம கட்டளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதே அன்பரசி என்ன பண்ணாலும் பத்தியா நம்ம வீட்ல தூக்கி வச்சு கொஞ்சிடாவல. நாம ஏதாவது பண்ணா நம்மள ஓட விட்டு அடிக்காவல. ஆமல, அடுத்த வாட்டில நம்ம பிறந்தா இப்படி நம்மள பிறக்கணும்.
கூடாதுல்ல. உண்மையிலே நீ எங்களுக்கு முன்னாடி நடந்த. நான் வந்து நின்னு எவ்வளவு நேரம்டா ஆகுது. அது எப்படி வாய் கூசாம போய் சொல்லுத? டேய், நான் உங்களுக்கு முன்னாடி தான் வந்தேன். நீங்க பார்க்கலையா? இங்க பார், மரியாதையா நாளையில இருந்து டீச்சர்ட்ட சொல்லி நீ வேற கிளாஸுக்கு போயிரு. எங்க கூட இருந்த அதுக்கப்புறம் தான் இருக்கு. அக்கா அக்கான்னு சொல்ற. அக்கானா முன்ன குட்டி தானே படிக்கணும். எங்க கூடயா படிப்பாவ? ஒன்னால எங்க கிளாஸ்ல ஒரு பிள்ளை எங்ககிட்ட பேச மாட்டேங்குது. ஆமா, அந்த சுவிட்டு பிள்ளை நம்ம கிட்ட எவ்வளவு அழகா பேசிட்டு இருந்துச்சு இவ வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த ரோசிதா எவ்வளவு அழகா பேசினால. இவ என்ன சொல்லி கொடுத்தாலோ அது வலிச்சம் கட்டிட்டு போதுல. அன்னைக்கு எங்க வீட்ல இடியப்பம் எனக்கு கொண்டு தந்தா. அன்னைக்கு இடியப்பம் கொண்டு வந்திருக்க தானே கேட்டதுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால. எல்லாம் இந்த அன்பரசி நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இவ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு டேஞ்சர். இவளை இங்கே விட்டுட்டு ஓடிருமால. ஆமால, இவளை கூட்டிட்டு அலையக்கூடாது. இல்ல ஓட்டது எப்படி இல்ல, இந்த சோரேறி குதிச்சு ஓடிடும்ல. அவளால சோரேறி குதிக்க முடியாது. இல்ல இவளால முடியும்ல. இல்ல அவளால முடியாது அப்படிங்கிற. வா ஓட்டத்தை பிடிச்சிருவா. என் கைய பிடிச்சு நடடா, நீ தொலைஞ்சிருவ. ஓட்டத்தை பிடிச்சிருவா. இப்ப எங்க கூட ஓடியா பாப்போம். எப்பா இத பாரு, மரியாதையா ஓடின்னு சொல்லிட்டேன். எங்க போனாலும் உங்க கூட நான் இருப்பேன். இது சத்தியம். இப்ப இல்லடா, நீ வளர்ந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். டேய், இவகிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும்டா. நில்லுடா போடி. டேய், நம்ம சேவரி குதிக்க முன்னாடி அவ அந்த சைடு வந்துட்டாடா. அவ எதுக்குடா சேவரி குதிச்சா? அதானடா தெரியல. டேய், வலிதான் கிடக்க, எதுக்குடா சேவர் மேல ஏறி குதிச்சு வரீங்க? அத செதவரால